சம்மரில் கிச்சனில் என்னால் நிற்கவே முடியறதில்ல. ஸோ ஈஸியாக 5 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். இது என்னென்னா கத்திரிக்காய் சோறு. உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம். பருப்பு கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் நிறைய வேணும்னா நீங்கள் 12 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஆல்ரெடி நீங்கள் சாப்பாடு வடித்து வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு இது கூட நான் ஒரு 2 பத்த தேங்காய் சீவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். தேங்காய் ரொம்ப தீஞ்சிராமல், இப்போ நம்ம போட்ட எந்த பொருளும் தீஞ்சிராமல் முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா தீஞ்சிட்டா அதோட டேஸ்ட் மாறிடும் அப்படியே. இது கூட உங்கள்கிட்ட தனியாக இருந்ததுன்னா அதுவும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் தனியாக தூளை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது கூட சேர்த்து எதையும் வறுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே நமக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி கடுகுமே நல்லா பொரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக, தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, இல்லை பொடியாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் தனியாக சேர்க்காதனால லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணி நான் பவுடராக அரைச்சிக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுக்கு நான் நல்லெண்ணெய் தாளிப்பு தான் பண்ண போகிறேன். அதுதான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். உளுந்து நல்லா ஃபஸ்ட்டு கலர் மாற விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இது கூட நான் வறுத்த வேர்க்கடலை 1 கப் ஆட் பண்ணுறேன். வேர்க்கடலை கொஞ்சம் டாமினண்ட்டாக இருந்தால் இது கத்திரிக்காய் சாப்பாடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் வேர்க்கடலை நிறைய போடவே பாருங்கள். வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான். ஸோ நான் அது போட்டுட்டு சும்மா வதக்கிட்டு இது கூட உடனே நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நான் ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். இதை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுக்கலாம். நம்ம சாப்பாட்டில் வெங்காயம் முழுசாக தெரியாமல் இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிக்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே அதுக்கு ரெசிபிக்கு தேவையான ஃபுல் உப்புமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப நிறையா இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் கத்திரிக்காய் போடுங்க. அப்போ தான் நல்லா அது வதங்கி மசிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம இது வதக்கினது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சுருங்குற அளவு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்டதுக்கும் இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா தோல் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கே? இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. கலர் எல்லாமே நல்லா மாறி இருக்குது. இந்த டைம் நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். புளி தண்ணி ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் புளி தண்ணி, கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம வறுத்து அரைச்ச பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்து அரைச்ச பொடி நம்ம இப்போ பண்ண குவான்டிட்டிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் மோஸ்ட்லி இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற மாட்டோம். நம்ம ஊற்றின புளி தண்ணி மட்டும்தான் தண்ணி, வேறு எதுவுமே தண்ணியாக ஆட் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், அந்த சைடு எல்லாமே. இவ்வளோ தான் இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் மட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சாப்பாடு போட்டு கலரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுடசோறில் போட்டு நம்ம குழம்பு ஊற்றி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். 2த்தில் எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.